ஒரு நாள் ஒரு வெள்ளை புறா மரத்து மேல உட்காந்துட்டு இருந்ததாம். மரத்து மேல உட்காந்து இயற்கையோட அழக பார்த்துட்டு இருந்த அதே சமயத்துல கீழே பார்த்தா தண்ணியில ஒரு எறும்பு தத்தளிச்சிட்டு இருந்ததாம். தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்த அந்த எறும்ப எப்படியாவது காப்பாத்தணும்னு புறா முடிவு செஞ்சதாம். அங்க இருந்து ஒரு இலை எடுத்து போட்டு அந்த எறும்புக்கு உதவி செஞ்சதாம். இலை மேல ஏறி வந்து எறும்பும் உயிர் பிழைச்சுதான். இதே மாதிரி வேறொரு சமயத்துல வேடன் ஒருத்தன் வந்தானா. அந்த வேடன் கையில வில் அம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த வெள்ளை புறாவை நோக்கி அம்பு ஏறதுக்கு தயாரானானா. இதை எங்கிருந்தோ பாத்துட்டு இருந்த எறும்பு, ஆஹா நம்ம நண்பனுக்கு ஆபத்து அப்படின்னு ஓடி வந்து அந்த வேடனை கடிச்சுதான். எறும்பு கடிச்ச உடனே வலி தாங்க முடியாம வேடன் ஆன்னு கத்துன உடனே சத்தத்தை கேட்ட வெள்ளை புறா சுதாரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போச்சா. இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடுவோம். அழிவினை நீக்கி ஆறு உயிர்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. தன் நண்பனுக்கு ஆபத்துன்னு வந்த உடனே அந்த ஆபத்துல இருந்து நண்பனை விடுவிக்கிறதும், தன் நண்பன் கெட்ட வழியில போகும்போது கெட்ட வழிக்கு தன் நண்பனை போக விடாம பாத்துக்கிறதும் தான் ஒரு சிறந்த நட்பு. நன்றி, வணக்கம்.